அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ranked number 13 by NIRF. நல்லா இருக்குக்கா. அவங்க பார்க்காம சொல்றாங்க, நல்லா பார்த்தா நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. மியூசிக்லாம் சொல்லவே தேவையில்லை, ஏஆர் ரஹ்மான் சொல்லவே வேணாம். தாராளமாக பார்க்கலாம், 2 வாட்டி கூட பார்க்கலாம். ஓகேக்கா, தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பீப்புள் ஹவ் தே லுக் அட் இட். பொறுமையாக இருக்குது. காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே பர்ஃபெக்டாக இருக்குது. சீக்வன்ஸ் வாஸ் சூப்பர். அதில் நடித்தவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட காஸ்ட்டுக்கு ஏற்ற என்ன கொடுத்துருக்காங்க. ரிவ்யூஸ் என்னென்னா, பீப்புள் எல்லாமே ஃபாஸ்ட் மோடில் இருக்கீங்க. எவ்ரிபடி வாண்ட் டு கோ ஃபாஸ்ட்ன்றீங்க. தட் இஸ் நாட் லைஃப். ஸோ யூ ஷுட் ஹேவ் ஸ்லோ அண்ட் கொஞ்சம் ஃபேஸ் இருக்கணும். லைஃப் என்ஜாய் பண்ணணும். அந்த என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்டே இல்லை. உடனே எல்லாம் டக்குன்னு எதுவுமே வாழ்க்கையில் கிடைக்காது. ஸோ எவ்ரிபடி வாண்ட் டு கோ டு தட் மச் ஆஃப் ஃபாஸ்ட். இன்னிலேருந்து நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிறது என்ஜாய் பண்ணுங்கள். டுடேஸ் லைஃப், என்ஜாய் தட் மொமெண்ட் இஸ் குட், ஸோ குட். ஒர்த்தான படம், நல்ல படம், பார்க்கலாம். பிடிச்சிருக்கு, ஓகே தான். இல்லை, ஆக்சுவலி எப்போவுமே மணிரத்னம் படம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான். ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை. ஓகே, நல்ல மூவி. ஆக்டிங்லாம் சொல்லி அவன் ஆக்டிங், கமல் சார், எஸ்டிஆர் 2 பேருமே ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்லாம் எந்த குறையும் இல்லை. பட் கதை என்னென்னா, சேம் செக்கச்சி வந்தவன படம் பார்த்துருப்பீங்களே, அதோட பார்ட் 2 பார்த்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ ரொம்ப பெருசாலாம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும். மியூசிக்லாம் சொல்லி அவனுங்க, மியூசிக்லாம் ரஹ்மான் அவர் கடவுள். கடவுள் இல்லை, மியூசிக் கடவுள். அவர் மியூசிக்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு. என்ன அந்த ஒரு பாட்டு மட்டும் வரல, அது ரொம்ப ஒரு மாதிரி, அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தோம், அது மட்டும் இல்லை. பட் நல்லா இருக்கு படம். ஓகே, நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது. நார்மலாக படம்னு பார்க்குறதுக்கு வரணும். ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தால், நார்மலாக படம் டைம் பாஸுக்கு பார்க்க வரோம்னா ஓகே. ஓவர் எக்ஸ்பெக்ட் இல்லாமல் வரணும். எந்த படமாக இருந்தாலும் சரி. ஒருத்தருக்கு ஹாரர் மூவி பிடிக்கும், ஒருத்தருக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் பிடிக்கும். நார்மலாக இல்லாமல் நம்ம எதிர்பார்க்கறது இல்லாமல் நமக்கு டைம் பாஸ் ஆகும். ஒரு மூவின்னு பார்க்க வரோம், அது சாதாரணமாக பார்க்க வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஒன்று ஃபைட்டாக இருக்கும், இல்லை ஹாரர் மூவியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவளுக்கு அந்தந்த, இப்போ ஒருத்தருக்கு ஹாரர் மூவி பிடிக்கிறவளுக்கு கமர்ஷியல் மூவி பிடிக்காது. அது மாதிரி சாதாரணமாக படம் பார்க்க வந்தால் எல்லா படமே நல்லா தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு படம். கேங்ஸ்டர் மூவி, டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் கேங்ஸ்டர் மூவி. இது வந்து நாயகனை பார்த்துட்டு இதெல்லாம் வரவே கூடாது. நாயகன் வேறு கிளாசிக், அது யாராலும் ரீமேக்கும் பண்ண முடியாது, அது மாதிரியும் எடுக்க முடியாது, அதை தாண்டி எடுக்க முடியாது. ஸோ வந்து இது வந்து டிஃப்ரெண்ட். இப்போது ஒரு கேங்ஸ்டர் லைஃப்பில் நிறைய போர்ஷன் இருக்கும். வெறும் சண்டை போட்டே மட்டும் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சூழ்ச்சி, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்காது. சினிமா நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது விரும்புவாங்க. நல்ல படம் இது வந்து அதான் சொல்கிறேன், 10 இயர்ஸ் கழித்து கொண்டாடுவாங்க. அது ஒரு ஜானரில் அப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு, அது புரியல, இப்போ புரியுது. அதுதான் நடக்குது, வேறு எதுவும் இல்லை. ஏஆர் ரஹ்மான் வந்து சரியாக போடலன்னு ஒரு சில தற்கூறிங்க, ஏஆர் ரஹ்மான் சரியாக போடணும் ஒரு சில தற்கூறிங்க. நேற்று நான் பார்த்தேன் ரிவ்யூ, தற்கூறிங்க சொல்லிச்சிங்க. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சும்மா கிடையாதுங்க. அவரால் முடிஞ்சதை முடிஞ்சதுன்னு இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காரு. இல்லை அதனால் அப்படிலாம் கிடையாதுங்க. 2 பேருமே தேவை, 2 பேரும் தோணும் கரெக்டாக இருந்துச்சு. அவர் போர்ஷன் கம்மி தான், பட் ஆனால் வர்ற போர்ஷன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தை எல்லோரும் பர்ஃபார்மன்ஸ் தான், ஒன்றும் யாருமே லேக் பண்ணல. எல்லாருமே கரெக்டாக அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எல்லா படமும் பார்ப்பேங்க. இவர் படம் கிடையாது, எல்லா படமும் பார்ப்பேன். டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தது, இது என்னோட கருத்து. நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். நல்லா இல்லை, ஏன்னா ஸ்டோரி எந்த வேலை போகிறதே புரியல. நாங்களே ஃபைன் பண்ண ட்ரை பண்ணோம், இவன் தூங்கிட்டான் மிடில். ஸோ உங்களுக்கு தூங்கணுன்னா வரலாம், இல்லைனா அதான் ஸ்டோரி புரியல. ஆக்சுவலி ஸ்டோரி புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படியோ போச்சு, செகண்ட் ஹாஃப் எங்கேயோ போச்சு, அவ்வளோதான். மொத்தம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. சிம்பு நல்லா இருந்தாங்க, கமல்ஹாசன் சார் நல்லா இருக்காங்க. படம் கேவலமாக இருக்குது. ஆமாம், ஒரு பேட் டே இருந்துச்சு, நல்லா தூங்கினா வரலாம். 100%. சைட் ஆக்டர்ஸ் நல்லா பண்ணாங்க. தி சைட் ஆக்டர்ஸ் ஆக்டிங் வாஸ் வெரி நைஸ். பட் ஸ்டோரியே இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது. நல்லா பண்ணல, நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. இவனை கேளுங்க, நல்லா போடுறேன். அதுதான் தூங்கிட்டேனா
இப்போ யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான். சிம்புக்காக தாங்க படம் பார்க்க வந்தது. நல்லா இருக்கு, பார்க்கலாம். இல்லை, ஒரு சிலருக்கு பிடிக்காது. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும். ஆமாம், கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக்லாம் சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. மற்றபடி நல்லா இருக்கு படம், பரவாயில்ல. எஸ்டிஆருக்காக வந்தோம், அலாரம் வச்சு எஸ்டிஆருக்காக போகிறோம். காலையிலேருந்து என்ன படத்துக்கு தக்க லைஃப் தானே? இட் வாஸ் நைஸ். ஸோ ஓகே, ஆவரேஜாக நான் சொல்லுவேன். லைக் 10க்கு 4 கொடுக்கலாம். ஸோ கமல் ஆக்டிங் வாஸ் நைஸ் அண்ட் த்ரிஷாவோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கங்கே கொஞ்சம் கிளாமராக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் நைஸ். ஸோ என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஓகே. பட் ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தூங்கிடுவாங்க கண்டிப்பாக. லைக் தேட்டரில் தூங்கிடுவாங்க. லைக் ஒரு மூவி ஃப்ரீக்காக இருந்தால் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எதிர்பார்க்குறாங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கலாம். ஸோ தே கேன் கெட் எஜுகேட்டட் அபவுட் திஸ். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அசோக் செல்வன் வந்து கொஞ்சம் மினிமம் தான், பட் இட் வாஸ் அ குட் இம்பேக்ட். பரவாயில்ல, அவ்வளோவா பிடிக்கல எங்களுக்கு. இல்லை எல்லோரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. தீவிரமான ஒரு சிம்பு ரசிகர் வாயிலேயே பார்த்தீங்கன்னா படம் நல்லா இல்லைன்னு சொல்லி வச்ச படம் இதுதான். ஏன்னா நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. ஏங்க, நான் காதல் அழிவதிலேருந்து இப்போ வரைக்கும் முதல் ஷோ கண்டிப்பாக நான் பார்த்துருவேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹைலி எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படம் வந்திருக்கு. ஏன்னா வந்து தலைவன் பயங்கரமான உடம்பை குறைச்சிட்டு பயங்கர ஸ்டைலாக இந்த பின்ன போகிறாருப்பா, பயங்கரமான ஒரு மாஸ் சீன்லாம் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மைண்ட் செட்டோடு உக்காந்தா ஏங்க சிம்புவே காணுங்க. இந்த சிம்பு கிடையாது. சிம்பு இப்படிலாம் பண்ணவே மாட்டார். இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. மணிரத்னத்தை நம்பி சிம்பு சார் தயவு செய்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இதுக்கப்புறம் இல்லை அவர்கிட்ட இருந்து எதனா ஒரு ஃபோன் வந்து இந்த விஷயத்தை பிளாக் பண்ணுறேங்க. நம்பரை ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க. உங்கள் கரியரே காலி பண்ணுறது தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் தனியாக நடிங்க, அது பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்கான். நீங்கள் ட்ரிபிள் ஏ மாதிரி படம் கூட நடிங்க, பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி படம்லாம் நடிச்சாலாம் வந்து யாரும் ஏற்றுக்க முடியாது. இது படமாகாது. என்ன எடுத்தார், என்ன பண்ணாருன்னு நீங்கள் அவருக்கு கூட தெரியாது. இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிட்டாரு. இந்த படத்தோடைய வில்லன் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு, யாருக்கும் தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த படத்தோட வில்லன் வந்து மணிரத்னம் தான். உண்மையாக மணிரத்னம் தான், வேறு யாருமே கிடையாது. இந்த படத்தை டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லைங்க. பாட்டு காணுங்க. அந்த பாட்டு எங்க? அந்த பாட்டு விண்வெளி இதுல வர சண்டை வர இது என்னது? இந்த தீ பாட்டு நல்லா இருக்கா? சின்மை பாட்டே இல்லையங்க. நீ லேட்டா வந்துட்டடா. பாட்டு போடலப்பா நீ வர. இல்லை, ஸ்டார்டிங்கில் லைட்டாக போட்டிருக்காங்க. 10 minutes லேட்டு. ஆக்சுவலாக படத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த சென்ஸ் கதை இல்லை. அவங்களுக்கும் கதை எப்படி எடுத்துன்னு போடணும்னு தெரியல. உதாரணத்துக்கு ஒரே ஒரு சீனை சொல்கிறேன் நான். கமல் சாரை வந்து சாவடிக்கணும். அவரே வயசானவர். அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவரே மாடி மேலேருந்து குதிச்சு செத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காரு படத்தில். அவரை சாவடிக்கிறதுக்கு ஒரு 7 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளான் போட்டு 7 பேர் கொண்ட குழு அமைச்சு ஃப்ளைட்டை பிடிச்சி எங்கே போகிறாங்க? நேபாளுக்கு போகிறாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு பனி பிரதேசம் தேவை. சாவரவர் வந்து கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிட்டோம். பனி பிரதேசத்துலேருந்து தள்ளி விடுறாங்க. ஏன் பனி பிரதேசத்துலேருந்து தள்ளி விடுறாங்கன்னா, விவேகம் படம் பார்த்துருக்காங்க. பனி பிரதேசத்துலேருந்து தள்ளி விட்டாலும் வந்து பனிப்பிரதேசத்துலேருந்து தள்ளி விட்டாலும் எப்படின்னா கட்டையை கிட்டே வச்சு ஊண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குதிச்சு அங்கே வந்து வேகம் படத்தில் ஒரு பாட்டு வருவார். டன் 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 அந்த மியூசிக்கை போட்டு கமல் சார் வந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஃபுல்லாக நேபாள் ட்ரெஸ் தாங்க. பார்க்க சகிக்கல. நம்ம கடவுள் மாதிரி ஜீசஸ் மாதிரி முடியை விரிச்சு போட்டுக்கிறாரு. எவனுமே அந்த படத்தை அங்கே ரசிச்சே பார்க்கலங்க. செம்ம டென்ஷன் ஆகிட்டான். நான் ஆக்சுவலாக வந்து தேட்டரில் பார்த்தீங்கன்னா சீட் எட்ஜிலேயே தான் உக்காந்துருந்தேன். படம் நல்லா இருந்தில்லை. சீட்டு வந்து ஸ்மெல் அடிக்கும். நான் ரோகிணி தேட்டர் ஓனர்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், கொஞ்சம் சீட்ஸை தயவு செஞ்சு கொஞ்சம் பாருங்க, மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுங்க. ஏன்னா இப்போல்லாம் நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாண்ட்ரஃப்ன்றான், முடி கொட்டுது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் தியேட்டர் சீட்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்கன்றது எங்களுடைய. இல்லை நீங்கள் க்ளீன்லாம் பண்ணுவானா? இன்னும் 2 மாதத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் ட்ரெய்லரு ஆட்டோமேட்டிக்காக சீட்டை அவனுக்கு வந்து வச்சிருவானுங்க. நீங்கள் அப்புறமா புதுசாக பிரச்சனை கிடையாது, ஃப்ரீயாக விடுங்க. படம் வேஸ்ட் தலைவா. த்ரிஷாலாம் எங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டம். த்ரிஷா எவ்வளோ அழகான ஹீரோயின். அவங்கள கூட்டின்னு வந்து கீப் ரோலு, இல்லீகல் ரோலு, அந்த ரோலு, இந்த ரோல்னு போட்டு அவங்களோட இமேஜை மொத்தமாக காலி பண்ணுறீங்க. த்ரிஷாக்காக அச்சிக்கின மாதிரி இருக்குங்க இந்த படம், வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் அப்பான்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர் இதுதான் இது சொல்ல வாயில் சொல்ல வரலைங்க. ஆனால் என் தலைவனை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணது வந்து ஏற்றுக்க முடியாது. யாருன்னா நல்லா இருக்குதா சொல்லுங்க. நீயே சொல்ல நல்லா இருக்கா? அவன் எடுக்கிறான் பாவம், டென்ஷன் ஆயிடுறான். சில டைம்லாம் எங்கள் விட்டுருங்கடா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்ன்ற முடியவே மாட்டேங்குதுப்பா. நானும் முடிய போயினே இருக்குது. அது முடியாது. ஆக்டிங் வைஸ் யாருமே யாரையும் தப்பு சொல்ல. கமல் சார்லாம் மாஸ் ஆக்டிங்கு, அதை பற்றி நான் ஆக்டிங் உள்ளே போல. எல்லாருமே பின்னி பெடல் எடுத்துருக்காங்க. பட் கதை, வேர் இஸ் த கதை, வேர் இஸ் த வில்லன்? யார் வில்லன் ஃபர்ஸ்ட்டு? அப்பாவுக்கு பையன் இல்லை, பையனுக்கு அப்பா இல்லை, எல்லாருக்கும் த்ரிஷா இல்லையா? என்னையா கதை எடுத்து வச்சிருக்கீங்க? எங்களை ஆள விடுங்கடா சாமி.
மியூசிக் நல்லா இருக்கு, நடுவில் மார்ச் பாஸ்ட் மியூசிக்லாம் வந்துருது. ஆமா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சுத்த கேவலம். ஏஆர் ரஹ்மான் சார் போட்டாரா இல்ல சிசியப்புலிய போட விட்டு போயிட்டாரான்னு தெரியல. பேக்ரவுண்ட் ஏங்க பாட்டே இல்லங்க படத்துல. பாட்டு எங்க காணோம்? பாட்டுலாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் ஃபுல்லா போட மாட்டாங்க, கம்மி கம்மியா போடுறாங்க. நடுவுல கதை டயலாக்ஸ் ஓடுது. ஆட போனவங்கலாம் அப்படியே அங்கேயே உட்காந்துடுறான், சீட்டு கூட வரல, உட்காந்துடுறான். ஒரு மட்டமான படத்தை நான் பார்த்ததே இல்லை. மணிரத்னம் எடுக்காதே இருந்திருக்கலாம் படத்தை. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ranked number 13 by NIRF.